இப்போ எதுக்கு ராசா உடனே தூக்கி கொண்டு கொடுக்குறிய? உன் பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலையை நான் வாங்கி கொடுத்துறேன், நீ கவலைப்படாத, வாயை மட்டும் திறக்காத, அப்படி தானே? இப்போ ஏன் அவசர அவசரமாக கொண்டாந்து கொடுக்குறாங்க தெரியுமா? அன்னைக்கு சொன்னிச்சுல ஒரு வாய், இது கோஷ்டி மோதல். அன்னைக்கு கோஷ்டி மோதல்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏன் உடனே தூக்கிக்கிட்டு ஓடுறிய? ஒன்றும் இல்லை, நாளைக்கு சட்டசபையில் கேட்பாங்க, என்னப்பா பண்ணிய, எல்லாத்தையும் வாயிலேயே பேசுனீங்கள, நல்ல காது வரைக்கும் கிளியே பேசுனீங்கள, உன் லட்சணம் என்னன்றது கேவலமாக இருக்குது, இதெல்லாம் உனக்கு அசிங்கமாக இல்லையா கேட்பாங்கல்ல. அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இப்போ யார் வாயை அடைக்கிறதுக்காக இப்போ ஓடி போய் காசும் பட்டாவும் கூடவே சேர்ந்து கவர்மெண்ட் வேலையும் தாரேன், எதுக்கு இப்போ ஓடி போயிட்டு உடனே அவங்க காலில் விழுகிறிய? அன்னைக்கு பேச வேண்டியதானே? ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க இந்த வேலையை பார்த்தப்ப அதே கேள்வி மனசுக்குள்ளே இந்த பக்கமாக ஓடுச்சு. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அதே வேலையை மறுபடியும் அவங்கள விட பயங்கரமாக பார்க்குறப்ப இந்த வழியாக மனசுக்குள்ளே அதே கேள்வி ஓடுது. அந்த கேள்வி என்ன தெரியுமா? அரசு வேலைன்னா உங்கள் அப்பா விட்டு சொத்தா சார்? யார் அப்பா விட்டு சொத்து சார் அது? நீ மாட்டும் இஷ்டத்துக்கு அப்படியே வாரி இறக்கிறீங்க. பாரி வள்ளல் கூட அரசாங்க வேலையை இப்படி கொடுத்துருக்க மாட்டான், அவனே அளந்து தான் கொடுத்துருப்பான், யாருக்கு கொடுத்துருக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் உடனே ஒரு அரசு வேலையை தூக்கி கொடுத்துட்றாங்கன்னு வைங்கள. இப்போ இந்த கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜில் ஒரு பையனை கொன்னுட்டாங்க. ஏன் கொண்டாங்க, எதுக்கு கொண்டாங்கன்னா அப்புறம் முன்விரோதமாக, முன்பகையா, கோஷ்டி மோதலா, போதைப் பொருளா, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கப்புறம் நியாயமாக அந்த விஷயத்தில் என்ன இது ஒரு கொலை சார். ஊருக்குள்ளே யாருக்கு என்ன முதல்ல இந்த விஷயத்தை என்ன சொன்னாங்கன்னா கோஷ்டி மோதல் நாயம். சட்டசபையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சத்தியம் பண்ணாத குறையாக சொன்னாப்புல, இது கோஷ்டி மோதல். இது ஒரு தனிப்பட்ட ஒரு 2 குழுக்களுக்கிடையே நடந்த ஒரு கோல்மால். அதில் நம்ம போயிட்டு எப்படி இதை போயிட்டு போதை அது இதுன்றாங்க. இது அவங்க 2 பேருக்கு நடுவில் நடந்த பர்சனல் பிரச்சனைன்னாங்க. இதைத்தான் அங்கே இருந்த பள்ளிகள் சட்டசபையில் சொன்னார். வேற எங்கேயும் வெளியில் ஒரு பேட்டியிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு மேடையிலையோ சொல்லலை. சட்டசபையில் கொடுத்தது கிட்டத்தட்ட வாக்குமூலம் மாதிரி. அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதை யாராலும் திருத்த முடியாது, மறுக்க முடியாது. அது உண்மை, சத்தியம், நெசம். அப்படி இருக்கிறத மட்டும்தான் சட்டசபைக்கு உள்ளே பேசணும். ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப அந்த பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நமக்கு என்ன வாயில் வருதோ அதைத்தான் நம்ம பேசுவோம். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டெல்லாம் பேச மாட்டோம். அவங்க சொல்லிட்டாங்கல்ல. இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் இந்த பையனுக்கு முதல் கட்ட நிவாரணமாக, நல்லா கேட்டுங்க, இது முழு நிவாரணம் கிடையாது, முதல் கட்ட நிவாரணமாக 6 லட்சம் ரூபா கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு பட்டா அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம். அதை இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு பையனுக்கு அரசாங்க வேலை உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். பரிசீலிக்கப்படும்லாம் கிடையாது, உனக்கு வேலை உண்டு. அந்த பையன், இந்த பையனை விட அந்த பையன் இளையவன் நினைக்கிறேன். இவன் தான் மூத்த பையன், இந்த இறந்து போனான் பார்த்தீங்களா, அவன் தான் மூத்த பையன். இன்னொரு பையன் இளையவன் இருக்கான். அவனுக்கு அரசாங்க வேலை கொடுக்கப்படணும், அதாவது உத்தரவாதத்தை கொடுத்துட்டு வந்திருக்காங்க சார். அரசாங்கம் இப்போ திருப்பி இது வரைக்கும் அதை நீங்கள் இருக்கிற எல்லா கொலைக்கும் நீங்கள் இந்த வேலையை பார்த்துருவீங்களா பாதிக்கப்பட்டவங்களுக்கு? இப்போ இவங்க உடனே எடுத்து ஒரு அரசாங்க வேலையை கொடுக்குறாங்கன்னா எதையோ ஒன்று ஆஃப் பண்ண நினைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படி தானே சார் சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒன்றுமே அறிவில்லாத ஆட்களுக்கு அதானே தெரியும். அவ்வளோ பேர் இப்போ ஈஸியாக எல்லாருக்கும் இது. அப்போ இந்த டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை இலவை களைச்சி விட்ருங்கன்ற. அவன் தேவையில்லாமல் எதுக்கு உசுரை கொடுத்து படித்து இந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நடந்தால் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை, அவன் வீட்டில் தகுதிக்கு என்ன வேலையோ அதை கொடுத்து விட்ருவான். ஆனால் அந்த தேர்வாணையம் இருக்கிறது தானே சார் எல்லாருக்கும் உறுத்துது. இப்போ அந்த தேர்வாணையத்தை களைச்சி விட்டு போயிருங்கன்றான், தேவையே கிடையாது. எங்கே எது சத்தாலே, அதாவது இவங்களுக்கு இந்த பழகுறது இருக்குல்ல, எனக்கு அதுதான் புரியலை. 6 மாதம் டைம் கொடுங்க, 6 மாதம் டைம் கொடுங்கன்றாங்க ஏதாவது டெவலப்மெண்ட் பற்றி கேட்டால். ஆனால் இந்த மாதிரி திருட்டு வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு 6 மாதம்லாம் தேவையே கிடையாது இல்லை. இப்போ உண்மையிலே நம்ம இந்த வேலைக்கு பேர் என்ன சார்? இப்போ நம்ம பார்க்குறதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வெற்றி பாராட்டும் திட்டம் வச்சுக்கோமா.
பாதுகாக்கும் திட்டம் வச்சுக்கோமா, இல்லாட்டி வெற்றி மூடி மறைக்கும் திட்டம் வச்சுக்கோமா. இப்போ எதுக்கு அவசர அவசரமாக இப்போ கோர்ட்டில் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து கோர்ட்டு வந்து என்ன சொல்லுச்சு, கூட்டத்தில் போயிட்டு செத்து போயிட்டாங்க அப்பாவிகள், அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறது தப்பா? அந்த குடும்பம் அவனை நம்பி தான் இருந்துச்சு. இதே மாதிரி கோர்ட்டு எல்லா நாட்டில் இருக்க எல்லா கொலைக்கும் வந்து வேலையை கொடுத்துடலாமா? சொல்லுங்கள். கோர்ட்டு இப்போ சொல்லட்டும், அதுக்கு அதையும் கேட்டுக்குவோம். ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறது தானே நம்மளாம் வந்து மண்டையை ஆட்டிட்டு நம்மளாம் வந்து மரம் மண்டையில் உட்காந்துருக்கோம் நினச்சிக்கிட்டு இருக்காள்ல. அவங்களுக்கெல்லாம் தான் வந்து அறிவு அப்படியே வந்து ராக்கெட் வேகத்தில் வேலை செய்யும். நமக்கு அறிவெல்லாம் வந்து எங்கே இருக்குது? அதெல்லாம் இருக்கா என்ன? இந்த ஸ்டேஷனில் பிடிச்சி போன வண்டி மாதிரி பால் அடைஞ்சு கிடக்கும் போல் அப்படித்தானே எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு அரசாங்க வேலை? நியாயமாக என்ன பண்ணணும்? அந்த நாய்களை அதிகபட்சமாக தூக்கில் போடுங்கன்னு யாரும் சொல்லலை. நடு ரோட்டில் நிற்க வச்சு நெத்தி போட்ட பார்த்து சுடுங்கன்னு யாரும் சொல்லலை. குறைஞ்சபட்சம் அதான் அவனை வெளியில் வரவிடாத அளவுக்கு உடனே தண்டனையை வாங்கி கொடுத்து பெயிலில் கூட அவன் வெளில வரக்கூடாது. பரோல் கூட அவனுக்கு கிடையாது. 20 வருஷம் அந்த செயலுக்குள்ளேயே கிடக்கணும். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் இதெல்லாம் குறையுமா? இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் இந்த விஷயம் குறையுமா? அதுக்கு இது பதிலா இந்த வேலைக்கு இந்த வேலை வந்து காம்பன்சேஷன் ஆகிப்போச்சு. அப்படி தானே? ஒருத்தன் செத்து போயிட்டா இன்னொருத்தன் செத்து போனவனுக்கு என்ன சார் பதில்? இனிமேல் சாக போகிறவனுக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நேற்று நினைக்கிறேன், திருவொற்றியூரில் ஒரு பையன் +2 பையனை அடித்து கொண்டுட்டாங்க. அதுவும் போதல்ன்றாங்க. அங்கே இருந்த பையனை கூட படிச்சுக்கிட்டு இருந்த பசங்க ஒன்று சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க. இப்போ அதுக்கு அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு அரசு வேலையா? எத்தனை அரசு வேலை கொடுப்பியா? இதுக்கு அது அரசு வேலை பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு ரூட்டாக என்ன? எதுக்கு இதை உடனே ஏன் மறைக்கிறியதை? இப்போ என்ன இப்போ கோர்ட்டில் இப்போ அங்கே என்ன கேட்டாங்க? அதான் எதையோ வச்சு மறைக்கிறதுக்கு பார்த்தாங்க சார். எதோ பண்ணி மறைக்கிறதுக்கு பார்த்தாங்க, டைவர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. டைவர்ட் ஆகலை. இவங்க வாயை அடைக்கணும். என்ன பண்ணலாம்? இப்போ கூட இருக்க கட்சியெல்லாம் இது ஒத்துக்குதா? இதுதான் வந்து சரியான வழி. எல்லோரும் வந்து இனிமேல் அரசு வேலை கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவோம். ஊருக்குள்ளே என்ன தப்பு நடந்தாலும் அந்த தப்பு நடந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு, இழப்பு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு அதை கொடுத்துருவோம். காசு கூட கொடுக்கலாம். ஏதோ ஒரு வகையில் காசு கொடுக்குறதே ஒரு விதமான லஞ்சம். அது ஒரு விதமான கேடுகட்ட விஷயம். அதெல்லாம் மோசமான ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் முழுக்க அதுக்கு பேர் லஞ்சம் சார். யாருக்கு பாதுகாப்பு? இப்போ நீங்கள் பண்ணுறது யாருக்கு சாதகமாக போய் முடியுது? என்ன சொல்ல வருது மூலியமாக? கொலை யார் வேணாலும் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வந்து ஒரு இழவு விழுந்துச்சுன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் இருக்கோம். உடனே ஒரு அரசாங்க வேலையை தூக்கி கொடுத்து அதை நாங்கள் ஈக்குவல் பண்ணிடுவோம். இந்த இழவையை கேட்டாங்க, இதை கேட்டாங்களே உங்ககிட்ட. இந்த அன்னைக்கு கோஷ்டி மோதல்னு சொன்ன வாய் இன்றைக்கி எங்கே போச்சு? ஏன் இன்றைக்கி வந்து சொல்ல வேண்டிய கோஷ்டி மோதலுக்கு அரசாங்க வேலை கொடுப்பீங்களா நீங்கள்? இது வரைக்கும் அப்படி செத்தவங்களுக்கு எத்தனை இனிமேல் சாக போகிற எல்லா கோஷ்டி மோதலுக்கும் நீங்கள் கொடுப்பீங்களா சார்? அப்போ இங்கே யார் போய் சொல்கிறா? யாரை ஏமாத்துறா? யார் வாயை அடைக்க யார் ட்ரை பண்ணுறா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை எனக்கு தெரியலை சார். ஏன்னா அவன் கிட்டத்தட்ட தவம் மாதிரி கிடக்கிறான். எத்தனை தடவை சொல்கிறது? இந்த ஏற்கனவே இந்த கரூர் விஷயத்துக்கு எல்லாரும் இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, இங்கே வந்து எழுதி பார்க்குறவன் தான் அதோட கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒத்த வேலைக்காக அவன் வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்துருக்கிறான். இப்போ இவர் இருக்காரு இவர் நம்ம சிபிஆர், இவர் துணை குடியரசுத் தலைவர். அவர் காலேஜில் சொல்லியிருக்க ஒரு ஃபங்க்ஷனில், இப்போ தமிழ்நாட்டில் நடந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் ஒரு பையன் இந்த மாதிரி ட்ரக் டீலிங்கை எக்ஸ்போஸ் பண்ணி யாருன்னு சொல்லி காட்டி கொடுத்துருக்கான், அவனை கொண்டுட்டாங்கன்றார். எங்கே தைரியம் வந்து அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்லு பார்ப்போம். அவர் சொல்கிறது தப்பு இங்கே இருக்கிற அந்த அமைச்சர் சொல்லட்டுமே. அவர் போய் ஓப்பனாக காலேஜுக்குள்ளே உட்காந்து பேசியிருக்கிறாரு. ஆமாம் அப்படி தான் நடந்துச்சு. அவர் தெரியாமல் சொல்லிட்டாரா? அவர் பொய் சொல்கிறாரா? அவருக்கு அந்த அவசியம் இருக்கா? என்ன பண்ண போறியப்போ? இப்போ அவர் சொன்னதுக்கு நீ கொண்டு போய் ஓடி போய்ட்டு வேலையை கொடுத்ததுக்கும் காசை கொடுத்ததுக்கு மொத்தமாக எவ்வளோ கொடுக்குறதா உத்தேசம்? எதுக்கு அரசாங்க காசு? அங்கே என்ன நடந்தது? அந்த காலேஜை பொறுப்படுத்திக்க மாட்டானாமா? கவர்மெண்ட் பொறுப்படுத்துக்குதா?
அப்படி கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணுச்சு, இல்லை காலேஜ் என்ன அதில் வந்து கட்டுங்க? அப்போ காலேஜ் மேலே எந்த தப்பு இல்லை, முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் இந்த வேலையை பார்த்துச்சு. அரசாங்கம் தான் பொறுப்பு. அப்போ கரெக்டாக இந்த காசு கொடுக்குற பழக்கத்தை எங்கே சார் விட போறிய? கவர்மெண்ட் வேலை கொடுக்குற பழக்கத்தை எப்போ விட போறிய? இது என்ன ஸ்பெஷல், இந்த ஸ்பெஷல் தரிசனம் வாங்கினா அந்த மாதிரி ஸ்பெஷல் கோட் ஆகாது. அரசாங்க வேலைன்றது அவ்வளவு கேவலமாக போச்சு இல்லை உங்களுக்கெல்லாம்? அவள் படிக்கிறவன் போகிறவன் அதுக்காக உட்கார்ந்து இருக்கிறவன் நாட்டில் நேர்மையாக இருப்போம், டிரான்ஸ்பரண்டாக இருப்போம். டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதுக்கு வேலையா சார் இதுதான் உங்கள் டிரான்ஸ்பரண்டா? இவ்வளவு டிரான்ஸ்பரண்டாலாம் இருக்கக்கூடாது சார். முதல்ல இல்லைம்பாங்களாம், மறுப்பாங்களாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி. இப்போ திங்கட்கிழமை என்ன, நாளைக்கு சட்டசபை கூடுது. சட்டசபையில் இதுக்கான ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க, கவன ஈர்ப்பு தீர்மானம் வச்சுருக்கிறாங்க. அங்கே கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. பதில் சொல்லணுமா இல்லையா? என்னப்பா பண்ணியிருக்கிய? நாங்கள் அந்த குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுத்துட்டோம். இழப்பீடு கொடுத்தியா? எவ்வளவு கொடுத்த? என்ன கொடுத்த? அதையெல்லாம் இங்கே கேட்கவே இல்லை எவனும். அதுக்கு அவசியமும் கிடையாது. அதுக்கு நடந்ததுக்கு உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? அதில் உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? நீ செய்வியா மாட்டியா? இது உன் மிஸ்டேக்கா இல்லையா? கேள்வி அவ்வளவுதான். கோஷ்டி முதல்ல எந்த ஆதாரத்தில் சொன்ன கேட்பாங்கல்ல. இப்போ மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சுப்பிய? அன்னைக்கு சொன்னாலும் இன்னைக்கு எங்கே போவிய? இல்லைம்பியா? அப்புறம் எதுக்கு அன்னைக்கு சொன்னான்னு கேட்பாங்க. அவன் கேட்பாங்கல்ல. தெரியாமல் சொல்லிட்டேன் சொல்லுவியலோ? இல்லை எனக்கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க சொல்லுவியலோ? எதுக்கு இப்போ ஓடி போய் கொடுத்தான்னு கேட்பாங்க. அப்படியே கேட்பான். அது கோஷ்டி முதலாக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை அந்த போதைப் பொருளை சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்ததுக்காக கொலைவரி தாக்குதலாக இருக்கட்டும், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அப்போ ஊருக்குள்ளே எவ்வளோ கொலை பண்ணாலும் அந்த குடும்பத்துக்கு, கொலையான குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு நீ வந்து கவர்மெண்ட் ஜாப்பை போட்டு கொடுத்துருவேன். அந்த கேள்வியும் கேட்பாங்கல்ல, எதுக்கு காசு கொடுக்குற? கவர்மெண்ட்டோட வேலை என்ன? செஞ்சவன் எவனும் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். காலேஜுக்கு எந்த பொறுப்பு இல்லையா? கேட்பாங்கல்ல. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்ல தயாராங்க. நல்லா கேட்டாங்க. முதல்ல இவங்க தான் இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் வேறு எந்த அப்டேட்டுமே கிடையாது. திடீர்னு இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.